தமிழ் ஆக்சுவலி சின்ன சின்ன வேர்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருந்தார். லைக் இப்போது மலையாளத்தில் வந்து இப்போது காலேஜ், இந்த மலையாளிக்கு எல்லாம் காலேஜ், இங்கே வந்து காலேஜ், அந்த மாதிரி சின்ன சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல, அதெல்லாம் பிடிக்கிறதுக்கு முதல்ல கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருந்தார். ஆனால் பின்ன போகிற வழியில் அது இப்போ மலையாளத்தில் நானும் இன்னும் சொல்லுவேன், ஆனால் அதில் நானும் அந்த மாதிரி வரணும். அது சின்ன சின்ன குட்டி குட்டி அந்த மாதிரி நுவான்சஸ் எல்லாம் பிடிக்கிறதுக்கு இனிஷியலி கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. ஆனால் ஒரு ஃப்ளோயில் அதுக்கு அப்புறம் கொஞ்சம் எஃபர்ட் போட்டாச்சு. ஸோ அந்த ரைட்டர்ஸ் அவர் ரொம்ப ஹெல்ப் பண்ணிட்டாங்க. ஆல்சோ இந்த ராவடின்னு ஒரு படம் நடிச்சிருக்கு தமிழில், அது நெக்ஸ்ட் மந்த் ரிலீஸ் ஆக போகிறேன். ராவடி, இது அது ரெட்டி, அது ராவடி. அப்போ தமிழ் படம் தான். அது ஒரு புது டைரக்டர் தான், விக்னேஷ்னு பேர். அந்த 7 ஸ்க்ரீன் ஸ்டுடியோஸ் ப்ரொடியூஸ் பண்ண படம். அப்போ அக்ஷய் இருக்கு, சிறை படத்தில் இருந்த அக்ஷய் கூட இருக்கு. அப்போ அந்த ஸோ அவரும் ஹெல்ப் பண்ணிட்டாங்க. அந்த படத்தோட டைரக்டர் விக்னேஷ் கூட வந்து கொச்சியில் வந்து அன்னைக்கு தமிழ்நாட்டு அங்கே சென்னையில் டப்பிங் ஸ்டுடியோ கிடைக்கல. ஸோ அதனால கேரளத்தில் தான் டப் பண்ணேன் இந்த அதிரடி படம். அப்போ அவர்கிட்ட சொன்னார், இந்த கோடம்பாக்கம் மாதிரி இருக்கணும் கொச்சியில், அந்த மாதிரி எங்கே பார்த்தாலும் தமிழ் அந்த மாதிரி இருக்கணும் ஒரு மூடுக்கு. ஸோ செட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அதனால இங்கே இருந்து நிறைய ஆளுகள் அங்கே வந்து ஒரு தமிழ் வைப்பு வச்சு, லைக் தே ஹவ் ஹெல்ப்ட் அ லாட் டு கிரியேட் தட் ஆம்பியன்ஸ் அண்ட் மேக் சம் ஹார்ட் பிலீவ் இட்ஸ் அ தமிழ் பேசுகிற மாதிரி தான் வரணும். ஸோ ஐ ஹவ் ட்ரைட் மை பெஸ்ட். தே ஆல்சோ ஹவ் புட் இன் அ லாட் ஆஃப் எஃபர்ட். அது நல்லா வந்திருக்காருன்னு நினைக்கிறேன். இப்போ ட்ரெய்லரில் கொஞ்சம் வரும் தமிழ், அதை பார்த்துட்டு சொல்லுங்க.